ஒருவனுக்கு மரணம் மிருதி ஏற்படுறது அப்படின்னா அதோட அவனுடைய சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினைச்சுட்டுதான உலகத்துல பல தவறுகள் நடக்கிறது. அத முதல்ல நமது சாஸ்திரங்கள் ஏத்துக்கல. அதை முதல்ல நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். பல தவறுகள் உலகத்துல நடக்கிறதுடைய காரணம் இதுதான். பல பேர் தன்னுடைய உயிரை தானே போக்கிக்கிறான். ஏன் இது பெரிய தப்பு இல்லையா? ஏன் அப்படி பண்றா அப்படின்னா, இந்த சரீரத்திலிருந்து நம்ம வெளியில போயிட்டோம் அப்படின்னு இந்த உயிரை போக்கிட்டோம்னு முடிஞ்சு போயிடுதுன்னு நினைக்கிறான். அது முதல் தப்பு. கிடையவே கிடையாது. இந்த சரீரத்துக்கு தான் முடிவு உண்டே தவிர நீ முடிய மாட்ட. நீ இந்த சரீரம் இல்லை. அப்ப ஜென்மாக்கள் நம்ம இருந்துட்டே இருக்கோம். ஆத்மாக்கு அழிவே கிடையாது. இந்த சரீரத்துல நீ வெளியில வந்தா வேற விதமா போய் துக்கத்தை அனுபவிக்க போற, இன்னும் கஷ்டத்தை பல விதமான கஷ்டங்களை அனுபவிக்க போற. நீயா உனக்கு முடிவை தேடிண்டா. இந்த நம்பிக்கை குறைவா இருக்கிறதுனாலதான் இது மாதிரி தவறுகள்லாம் நடக்கிறது. இல்லை பிறத்தியாருக்கு ஹிம்சை பண்றது, புறத்தியார ஹிம்சை பண்ணி அவளுக்குடைய சரீரத்தை மிருத்தி அடைய வைக்கணும்னு முயற்சி பண்றது, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இது அப்படி ஆயிட்டா முடிஞ்சுடுறது அப்படின்னு நினைக்கிறான். அப்படி இல்லை. அததான் இங்க சொல்றார், ஏஷ்டவ்யா பகவ புத்திராக ஏகோபி கஜாம் பிரஜேத். நிறைய குழந்தைகள் ஏன் தெரியுமா பிறக்கணும்? ஒரு சமயம் இந்த சரீரத்துக்கு முடிவுங்கிறது நிச்சயமா உண்டு. பிறந்த அத்தனை பேருக்கும் உண்டு. அப்ப இந்த சரீரத்திலிருந்து வெளியில வந்த பிற்பாடு உனக்கு அந்திமை கிரியைகள்லாம் நடக்கணும். ஸ்ராத்தங்கள் பண்ணணும். வருடங்கள் ஸ்ராத்தங்கள் பண்ணணும். அமாவாசியாதி திதிகள்ல திதி கொடுக்கணும். ஈமச்சடங்கள்லாம் பண்ணணும். அப்படியெல்லாம் பண்ணினாதான் அந்த ஜீவனுக்கு நல்ல கதி ஏற்படும். அடுத்த ஜென்மா அவன் சரியானபடி அடைய முடியும். இல்லைன்னா அந்த ஜீவன் ரொம்ப தப்பிக்கும், பசியோடும் தாகத்தோடும் தப்பிக்கும்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால இங்க சொல்றார், நீ நிறைய குழந்தைகள் பிறந்தா அப்படின்னா யாராவது ஒருவனாவது நம்பிக்கையோட உனக்கு அந்திமை கிரியைகள்லாம் பண்ணுவான் அப்படின்னு ராமாயணத்துல சொல்ற. அது மாதிரி இங்க ராமர் தசரதன் காலமாயிட்டான்னு பல காலம் கழிச்சு தான் இவருக்கு தெரிஞ்சுது.